अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु दुख़ुलू फ़िस्सिल्मि काफ़्फ़ा वला तत्तबिउ ख़ुतुवातिश शैतान इन्नहु लकुम अदुव्वुम मुबीन। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम लैसा मिन्ना मन लतामल खुदूद व शक्कल जुयूब वदा बिदावतल जाहिलिया औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. முஹர்ரம் மாதம் என்றால் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளை நோக்கி நாம் பயணிக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதைப்படி செய்யாமல் இஸ்லாம் எதை தடுத்ததோ அதன்படி நிற்காமல் நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை இஸ்லாத்திலே நாம் திணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி செய்வது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே ஒரு சிறப்பான அமல் எதுவென்று சொன்னால் ஆஷுராவுடைய நோன்பை நாம் நோற்பது தான் சிறந்த அமலாக இருக்கிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு ஸியாம் பாத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். யார் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்றால் முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள். வ அஃதலு ஸலா பாதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். நாம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுவென்றால் தஹஜ்ஜத் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அன்பானவர்களை மேலும் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸியாம் யௌமி ஆஷுரா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பை நோற்பாரோ அவருடைய பிந்திய ஒரு ஆண்டின் பாவத்தை அல்லாஹ் போக்கி விடுகிறான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய பிறை 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நோன்பு நோற்பது நம் மீது அவசியமாக இருக்கிறது. இந்த நோன்பை யார் நோக்கிறார்களோ அவர்கள் இந்த நன்மையை பெற்று விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த நன்மையை பெறுவதற்காக நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் பாருங்க, இந்த முஹர்ரம் மாதத்திலே முஸ்லிம்கள் பல விஷயத்தில் ஈடுபடுவார்கள். அது என்னவென்றால் ஹிஜ்ரி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால்
கர்பலா மைதானத்திலே ஷஹீதான உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி நாம் துக்கத்தை அனுஷ்டிக்கிறோம், நாம் அவர்களுக்காக வேண்டி துக்கத்திலே பங்கு கொள்கிறோம் என்று அவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அன்பானவர்களே, இது போன்ற சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டால் உலகில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதை எப்படி அணுக வேண்டும் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் 17ஆம் தேதி ஜும்மாவுடைய காலை ஃபஜ்ர் தொழுகைக்காக சென்று கொண்டிருந்த போது இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய கயவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்கிறான். யார? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய முகத்தர். நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துல் ஹஜ்ஜுடைய மாதம் ஹிஜ்ரி 36ஆம் தேதி சில கயவர்களால் அவர் வீட்டிலேயே அடித்துனா செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, படுகொலை செய்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதுவும் அல்லாஹ்வுடைய முகத்தர். அதே போல் அன்பானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர் யார்? உமர் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த உமர் மக்களுக்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபு லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி பின்னால் கத்தியால் குத்தி அவர்களை படுகொலை செய்கிறான். இதுவும் நம் அல்லாஹ்வுடைய விதி என்று தான் சொல்லுவோம். அதிகபட்சமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைத்தால், இந்த மெசேஜ் கிடைத்தால் நாம் சொல்ல வேண்டியது என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை தவிர நான் அவர்களுக்காக வேண்டி துக்கத்தை அனுஷ்டிக்கிறேன், அவருடைய கவலையில் நான் பங்கு கொள்கிறேன், இது போன்ற விஷயத்தை நாம் சொல்லி செயல்பட்டால் இது பெரிய தவறாக, குற்றமாக இருக்கிற சகோதரர்களே. ஏன் என்று சொன்னால், நபிமார்களாக இருக்கட்டும், ரசூல்மார்களாக இருக்கட்டும், குலஃபாய் ராஷிதீன் சஹாபா பெருமக்களாக இருக்கட்டும், அதே போல அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாதி சஹாபாக்கள், நற்செய்தி பெற்ற சஹாபாக்களாக இருக்கட்டும், பத்ர் சஹாபாக்களாக இருக்கட்டும், சகோதரர்கள் இமாம்களாக இருக்கட்டும், தாபீன்களாக இருக்கட்டும், யார் வஃபாத்தானார்களோ, அப்படி படுகொலை செய்யப்பட்டாலும் அந்த செய்தி நமக்கு கிடைத்தால் நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு மேல் என்ன? 3 நாட்கள் துக்கத்தை அனுஷ்டிக்கலாம், இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது. 3 நாட்கள் துக்கம் கொண்டாடலாம், இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது. ஆனால் யாருக்கு விதிவிலக்கு தெரியுமா? ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி என்ன செய்யலாம்? 4 மாதம் 10 நாள் துக்கத்தை அனுஷ்டிக்கலாம். இதை தவிர மற்ற உலகத்தில் யார் இறந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை அனுஷ்டிப்பது இஸ்லாம் கடுமையாக தடுக்கிறது. சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாம் உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஏன் என்றால் இஸ்லாம் எதை நமக்கு சொல்லதோ அதுக்கு முரணாக நாம் செயல்படக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் பாருங்க, இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. யார்? உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதா இருக்காங்க. இந்த ஷஹீதுக்காக வேண்டி துக்கம் கொண்டாடலாமா? இந்த ஷஹீதுக்காக வேண்டிய சோகத்தை அனுசரிக்கலாமா? ஏன் என்று சொன்னால்
இறைவனை சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய பாதையிலே ஷஹீதாகிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி, அவர்களுக்கு முபாரக் தர வேண்டும், அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? வாழ்த்து செய்து நற்செய்தி கூற வேண்டும். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உமக்கு தந்து விட்டான், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, சும்மா இல்ல. சூரா பக்ராவிலே 154வது வசனம், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்களை இறந்தோர் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன், ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்உரூன், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவங்க வஃபாத்தாவல, அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் பாருங்க சகோதரர்களே, ஆல இம்ரான்ல 169 வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வலா தஹ்சபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்தா ரப்பிஹிம் யுர்ஸகூன். அன்பானவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்கள் இறந்தோர் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாவுன், ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பீம், அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. பாருங்க, ஷஹீதானவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க உணர மாட்டீங்க. அவங்களுக்கு நான் உணவளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹ்வுடைய பராமரிப்பிலே அந்த ஷுஹதாக்கள் இருக்கும் போது நாம் அவர்களுக்காக சோகத்தை கொண்டாடலாமா? சோகத்தை கொண்டாட எவ்வளவு பெரிய தவறு குற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வாழ்த்து செய்து கூறுங்கள். இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் தான் இது சகோதரர்களே. மேலும் பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வரலாற்று உண்மையை பாருங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே உள்ளபோது, கர்பலா மைதானத்தில் இருந்தபோது ஆல பைத் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் இருந்தது. கர்பலாவுக்கு நேராக போயில்ல. கூஃபாவாசிகள் ஆயிரக்கணக்கான லெட்டர் கடிதம் எழுதினார்கள், நான் உங்களைத்தான் கலீஃபாவை ஏற்றுக்கொள்வோம், உங்களைத்தான் அமீராக ஏற்றுக்கொள்வோம், யசீதுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆயிரக்கணக்கான கடிதம் எழுதினார்கள். அதை நம்பித்தான் ஹுசைன் ரலியல்லாஹு பயணம் செய்தாங்க. கூஃபாவுக்கு கிட்ட போயிட்டாங்க. கர்பலா மைதானம் பக்கத்தில் இருக்கிறது. யாரும் உதவிக்கு வரல, யாரும் உதவிக்கு வரல. ஆனால் அந்த கூஃபாவாசிகளுக்கு தெரியும், அன்று இருந்த உலக மக்களுக்கு தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹக்கில இருந்தார்கள், உண்மையின் பால் இருந்தார்கள், சத்தியத்தில் இருந்தார்கள். இந்த விஷயம் தெரிந்தும் கூட அந்த கூஃபாவாசிகள் உதவிக்கு வரவில்லை. சகோதரர்கள், அது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த காலத்தில் நடக்கும் காட்சி போலதான். பலஸ்தீன் மக்கள் உண்மையில் இருக்கிறாங்க, ஹக்கில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கொடியவன், இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கொடியவன் இதுவரை 40,000 கிட்டத்தட்ட ஆண்களையும் பெண்களையும் முஸ்லிம்களையும் குழந்தைகளையும் கொன்று குவித்து விட்டான். 80,000 பேர் நிரந்தரமான ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். 10 லட்சம் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி விட்டான். சகோதரர், சிந்தித்து பாருங்க, அன்றே தப்பு மக்கள் செய்தார்களே. ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உதவி செய்து விட்டால் யசீத் நம்மை அடிப்பான், கொல்வான், நம்மை கருவறுப்பான் என்று எப்படி பயந்தார்களோ அதே போன்றுதான் இன்று 52 முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு பயந்து செத்து கிடக்கிறது. 52 நாடு தலைமைகள் இருக்கிறார்களே, அந்த அமீர்கள் இருக்கிறார்கள், லீடர் இருக்கின்றார்களே, கோழைகளாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட கோழைகள் நமக்கு அமீர் தலைவர் என்று சொல்வது நமக்கு வெட்கமாக இருக்கிறது.
ஒரு இஸ்ரேல் எல்லாமே சேர்ந்த ஒண்ணுக்கு போய் தான் முழுகி போயிடுவான். அப்படி இருந்தும் கூட 52 நாடுகள் அவனை பார்த்து பயப்படுகிறது, அஞ்சுகிறது என்று சொன்னால் சகோதரர் சிந்திக்கக்கூடிய விஷயம் தெரியுமா? இன்றும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பேசுவார்கள், அதாவது பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்தார்கள், அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்தது என்று. நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கேடு தெரியுமா? நாம் அன்றைக்கு நடந்து துடிக்கிறோம்ல, ஹுசைன் ரதி யாரும் உதவி செய்யல, யாரும் போலையே, யசீதுக்கு பயந்து அவனும் போல. அதே போல இஸ்ரேலுக்கு பயந்து பலஸ்தீன் பக்கம் யாரும் போக மாட்டோம் முஸ்லீமா இருக்கக்கூடிய நம்ம. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. முஸ்லிம்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை மேலும் பாருங்க, இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் கட்டாயமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தெரியுமா? இந்த முஹர்ரம் மாதத்தில் மக்கள் என்ன செய்வாங்க? அதிகமாக அனாச்சாரத்தை ஈடுபடுவாங்க. எப்படின்னு சொன்னால், பஞ்சா தூக்குவாங்க, பஞ்சா என்று வைப்பாங்க. பஞ்சா என கை வடிவத்திலே ஒன்றை வைத்து அதை புனித போல வழிபடுவாப்பா, அதை புனிதமாக கருதுவார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவர்கள் உடலை கிழித்துக் கொள்வார்கள், மாரடித்துக் கொள்வார்கள். யா யா அலி, யா ஹசன், யா ஹுசேன் என்று கத்துவார்கள். அது மட்டுமல்ல, பஞ்சாப வீதிகள் இழுத்துக் கொண்டு உலா வருவார்கள். அதே போல் அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் 10 நாட்கள் கணவன் மனைவி தாம்பத்தியத்தை ஈடுபட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய உடல்களை சரீரத்தை அலங்கோலப்படுத்திக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்திலே சில உணவுகளை சமைத்து அதை தபுர்ரக்காக பங்கிடுவாங்க. அது மட்டும் எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களை, இந்த விஷயத்தில் குஃப்ரு, ஷிர்க், பித்அத் அனைத்தும் கலந்திருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயங்கள் அதில் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم من عمل عملا ليس عليه امرنا فهو رد. நமது அனுமதி இல்லாமல் ஒரு அமலை யாரும் செய்தாலும் அந்த அமல் ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லப்பட்ட அமலா மாற்றமாக செய்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, மாற்றமாக செய்து கொண்டு நாம் நினைக்கிறோம் இதுவும் ஷரியத் என்று. அப்படி நினைப்பது மிகப்பெரிய குற்றம். இதை உணராமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். எனவே அன்பானவர்களே, இது போன்ற விஷயத்திலே முஸ்லீம்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் சகோதரர். அது மட்டுமல்ல, பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுவாங்க. எப்படி தெரியுமா? நாம் தொழுகையில் தொழுறோம் இல்லை, தொழுகையில் தக்பீர தஹ்ரீமா கட்டிய பிறகு பேசலாமா, சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா? தடை தானே. எதுவரை தடை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று 2வது சலாம் சொல்றாங்கல்ல, அதுவரை தடை தானே. அதே போல் அன்பானவர்களே, நாம் ஹஜ்ஜுடைய நியத் வைத்து எஹ்ராம் ஆடை அணிந்து விடுகிறோம். எஹ்ராம் ஆடை அணிந்து விட்டால் கணவன் மனைவி தாம்பத்தியத்தை ஈடுபடுவது கூட தவறு. அதே போல நிக்காவுடைய வார்த்தை பேசுவது தவறு, வேட்டையாடுவது தவறு. அப்படி தவறு செய்து விட்டால் ஒரு ஆட்டை கஃபாராவாக தந்து அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இருக்கா இல்லையா? அதே போல தான் அன்பானவர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே 1 to 10 வரை பாருங்க, முஹர்ரமுடைய மாதத்திலே 1 to 10 வரை சில அந்த பஞ்சாப் கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பெரிய சட்டத்தை போடுவாங்க. என்ன சட்டம் போடுறாங்க தெரியுமா? முஹர்ரம் மாதத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை யார் மீனை சாப்பிடுவார்களோ, யார் கணவன் மனைவி உடலுறவு ஈடுபடுவார்களோ, அப்படி ஈடுபட்டால் எங்க முஹர்ரம் பிறை 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை அப்படி ஈடுபட்டால் ஒரு ஆட்டையோ ஒரு கோழியையோ பரிகாரமாக தந்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளணுமா? எங்கடா கண்டுபிடிச்சிங்க? யார் சொன்னது உனக்கு? அல்லாஹ்வுடைய உத்தரவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களா? சகோதரர், அப்படி இருந்தும் கூட செயல்படுகிறார் என்று சொன்னால் நாம் ஷரியத்துக்கு எதிராக செயல்படுகிறோம். எந்த அளவுக்கு என்றால் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிமா துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு